ஹலோ கைஸ், நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தீங்க எது வந்து எந்த பெஸ்ட் ஓப்பனிங் எப்போ எப்படி ஆடலான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் டாக்டிக்கல் பிளேயர் டாக்டிக்கல் சார்ட்ஸில் சூப்பராக கண்டுபிடிப்பீங்கன்னா E4 ஆடிக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். டாக்டிக்கல் சார்ட்ஸ்னால் அதுவே எனக்கு அது ஸ்ட்ராட்டஜிக்காக ஆட பிடிக்கும், பொசிஷனலாக ப்ளே பண்ணுவேன், மெதுவாக பொசிஷன் ஆடணும்னு சொன்னீங்கன்னா D4 பிளேயர். இதுதான் வந்து நீங்கள் பண்ண வர மெயின் திங். அடுத்தது நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஆடுவேன்ப்பா, எனக்கு வந்து புதுசாக ஆட பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஓப்பனிங் இந்த C4 தான். C4 வந்து க்ரியேட்டிவாக ஆட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே இப்போது பிளாக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஓப்பனிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ E4 அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு அக்ரெசிவான பிளேயர், ரொம்ப அக்ரெசிவாக ஆட வேணாம், கண்ணை மட்டும் C5 ஆடலாம், சீலாம் ஆடலாம். அதுவே இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு நார்மலான கேம் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா E5 அடிக்கலாம். அதுவே எனக்கு வந்து நார்மலாக ஆட வேணாம், ரொம்ப அட்டாக வேணாம், டிஃபென்சிவாக வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக ட்ராயிஸ் லைனாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா C6 அடிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ D4 அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து நார்மலாக ஆடுறதுனா இந்த மாதிரி ஆடிக்கோங்க. செட்டப் சும்மா நான் செட்டப் காமிக்கிறேன். D4 அகெயின்ஸ்டாக குயின்ஸ் கேம்பிட் தான் அவங்க ஆடுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த பானை புஷ் பண்ணி அந்த மாதிரி ஆடிக்கலாம் நீங்கள். அதுவே நீங்கள் வந்து எனக்கு அக்ரெசிவாக ஆடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா Knight to F6 பெட்டர். Knight to F6 பார்க்க வேணால் பேசிவாக இருக்கலாம், ஆனால் இந்த ஓப்பனிங் லைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற வந்து நாலேஜ் அது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் ஆடிட்டு அங்கே இங்கே ஆனதுக்கப்புறம் இங்கே ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரேக் கொடுத்து நீங்கள் மெதுவாக ஆடலாம். ஸோ F6 வந்து பெட்டர். அதுவே நான் ரொம்ப டிஃபென்சிவாக ஆடுற பிளேயர்ப்பா, எனக்கு வந்து என்னோட பெரிய ஆப்பனண்ட் கூட பேரிங் வந்திருக்கு, எனக்கு டிஃபென்சிவ் எப்படியே சாடி சமாளிச்சிடும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட ஓப்பனிங் இதாவது நிம்சோ இந்தியன். இது ஒரு சூப்பரான ஓப்பனிங். இதில் எப்படின்னா நிம்சோ இந்தியனில் வந்து மாற்றி ஆடிட்டேன், இதுக்கு நிம்சோ இந்தியன் ஆடலாம். நம்ம இப்போ C4ன்னு இப்படி ஆடலாம். இப்போ இங்கே ஆனதுக்கப்புறம் நைட் எடுத்து இங்கே ஆடி நிம்சோ இந்தியன் போகலாம். இதுதான் வந்து பெஸ்ட். அதாவது C4னா இதுக்கு வந்து தனியாக நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். நான் C4 டஃப்பாக இருக்க போகுது. சரி, ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.